Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல்லா லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. நீங்க போய் Fantastic. பாருங்க. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. and you will become very very energetic. I'm telling you something, I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தா you will feel life is fantastic. மூக்கு மேல ராஜா. ஆஹா. Chica, yabba, too powerful, just too strong. Indian team. 10 for 2, Paravala, Ishan Kishan, come at the time, come at the man, right before the World Cup. What an innings, Chica. Seriயான innings நம்ம பார்த்தோம் Ishan Kishan. Good to see Surya Kumar Yadav. Ishan Kishan ஆடின நாக்ல Surya Kumar Yadav could take time. And அதுக்கப்புறம் அந்த ஒரே ஓவர் ஃபோக்ஸ், ஜேம்ஸ் ஃபோக்ஸோட ஓவர்ல பொழந்து கட்டிட்டாரு. Surya Kumar Yadav back to form in India, emphatically doing it. 15.2 ஓவர்ஸ்ல 209 துண்டா சேஸ் பண்ணிருக்காங்க Chica. இப்போ என்ன சொல்றீங்க, பேட்டிங் ஃபர்ஸ்டா bowling ஃபர்ஸ்டா? ஸ்டில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். நான் அணி நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ அந்த ஃபோக்ஸ் நான் பேரைய மாத்திடணும், ஃபோர்க்ஸ் ஆக்கிடும். FOURX6 அவன் ஃபோர்க்ஸ் ஆக்கிட்டான் இன்னைக்கு. ஏன்னா 10 for 2ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டமான கேப்டன். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஈஷான் கிஷன் ரொம்ப ஹாப்பிப்பா. 2 பிடிச்ச ஆள் அடிச்சா நீ. ஈஷான் கிஷன் அடிச்சா, சூரியகுமார் யாதவ் அடிச்சிட்டான். ஈஷான் கிஷன் நாக்ல என்னன்னா உரிச்சு தள்ளலாம் போட்டு அவன் கவலையப்பட. 10 for 2 எனக்கு குரூஷியல் மேட்சா, எனக்கு பிளேஸ் காணணும் ஆள்ல பார்ட்டி அபிவாஸ். அதான் எனக்கு பிடிச்சி ஈஷான் கிஷன். he still continued his natural game. அவனும் சூரியகுமார் யாதவ் எப்படி இந்த மும்பை இந்தியன்ஸ் ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடினாங்க. இது ஒரு IPL மேட்ச் மாதிரி ஆடினாங்க. அவன் பாருங்க ஃபர்ஸ்ட் தலாது வராத கவர்ஸ் மேல ஷார்ட்டா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இஸ் ஏபிள் டு கெட் அண்டர் தி பால் அண்ட் டேக் இட் ஓவர் தி கவர்ஸ். நம்பர் 1. இது ஷாட் விப்படி பார்த்தோமா ஸ்கொயர் லெக் மேல 6. அந்த 24 ரன் 3வது ஓவர்ல கொடுத்தமா ஃபோர்க்ஸ், அதெல்லாம் மேட்சே முடிஞ்சுது. அவன் பேர் ஃபோர்க்ஸ் ஆக்கிட்டான். 8 for 2ல நேரா வந்து பார்த்தா 3rd ஓவர்லயே பண்ணா 24 ரன்ஸ். அங்கதான் கேப்டன்சி பிளண்டர் பண்ணாங்க நியூசிலாந்து. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட், செகண்ட் ஓவர் விக்கெட். கேப்டன் என்ன பண்ண 3rd ஓவர் மேட்ச் எண்டிங் தான் கொடுத்துருக்கணும். இவர் ஃபோர்க்ஸ் கொண்டு வந்தாரு. FOURX 4-6 சேர்த்தா ஃபோர்க்ஸ். அது சோ ஃபோர்க்ஸ் கொண்டு வந்தாரு. அவன் 4-6 2 ஓவர்ல 50 ரன் கொடுத்துருக்கான்டா. அவன மாதிரி ஒரு அப்பாட்ட ஒரு போல் வச்சுட்டு போலிங் கொடுத்தா என்ன பண்ண முடியும் பாரு. அவன் 3 ஓவர் 67 ரன். அது சாரி மன்னிக்கோ, நானே வந்து ஜேம்ஸ் ஃபோக்ஸ்னு சொல்லிட்டேன். சாரி ஜாக்கரி ஃபோக்ஸ். அவன் பேரே மாத்திட்டானு, FOURX ஃபோர்க்ஸ். அவனை வேற CSK எடுத்து வச்சிருக்காங்க. Chica, என்ன நடக்க போதோ. ஐயோ யார் பெத்த பிள்ளைகளோ பைத்தியமா அழைக்கிறீங்களே. I mean, it's ஒரு பேட் மேட்ச். நம்ம we shouldn't jump on it. I'm just saying, in all fairness, Ishan Kishan knock அடிச்ச அடியில என்னோட treat to watch, treat to do commentary. எனக்கு என்ன பிடிச்சனா, என்ன மாதிரி ஷாட்ஸ்லாம் ஆடுறா. நோ ரிஸ்க் டியர் வியூவர்ஸ். பெஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா நோ ரிஸ்க் அட் ஆல். அடிச்ச ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 237. அபிஷேக் சர்மா 0 கோல்டன் டக் அவுட்டா. எனக்கு கவலையா, நான் இருக்கேன் ஆடுறான் அந்த மாதிரி பேசுறான் அவங்க. இப்ப எப்படி ஆயிட்டு தெரியுமா இந்தியன் டீம்? அபிஷேக் சர்மா இல்லைனா ஈஷான் கிஷன் இல்லைனா சூரியகுமார். சூரியகுமார் தாண்டி போனா இப்ப துபாய் வர சந்திரிச்சாங்க. அவனுக்கு 200 ஸ்ட்ரைக் ரேட் பாரு. எவ்ரிபடி 200 ஸ்ட்ரைக் ரேட். And in the performance என்னனால Chica, and the doubters, including myself or including so many of the fans and the doubters who had that doubt, okay, India have become too dependent only on Abhishek Sharma அடிச்சாதான் உண்டு, அபிஷேக் சர்மா அடிச்சாதான் உண்டு, திலக் வர்மா அபிஷேக் வர்மா சர்மா காம்பினேஷன் அடிச்சாதான் உண்டுன்னு அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், it will now and the talk will be like, oh, India has this player. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அபிஷேக் சர்மா இல்லனா இஷான் கிஷன் இல்லனா சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா is also in good form, Dubey also looks in good form. So suddenly right before the World Cup, all the batters are also getting into terrific form. And இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி எனக்கு தோணுது Chica, just not a normal victory. ஏன்னா 15 ஓவர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சேஸ் பண்றது நிஜமாவே it will put fear in every opposition. இந்த மாதிரி ஒரு பிளிக்ஸ்பர்க் நாக் அடிச்சனா வச்சா என்னடா பண்ணுவான் போலர். See, he was playing all the bowlers. He was toying with all the bowlers. He started with Fox. அதுக்கப்புறம் எவன் போட்டாலும் அடிச்சிருந்தான்டா. அவன் பாரு, அவன் என்ன அடி அடிக்கிறான்டா அவன் போட்டு.
ஒரு இவன் அண்ட் பெஸ்ட் பார்ட் நீ சொல்ல மாதிரி சூர்யா என்ன பண்ணா சென்சிபிள் அன்னைக்கு டேவிஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபேவரட் ஷாட் விப்புக்கு போல ஃபர்ஸ்ட் 50 ரன்ல ஸ்ட்ரெயிட் பேட் அந்த கவர்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒன்னு கொடுத்தது ஈஷா கிஷன் ஸ்ட்ரைக் ஒன்னு கொடுத்தா ஈஷா கிஷன் ஸ்ட்ரைக் அவன் போட்டு பல இந்த மாதிரி டேவிஸ் நானும் பார்த்திருக்கேன் நிறைய பேர் கிழிச்சு கொடுத்து பார்த்திருக்கேன் பட் இந்த மாதிரி நாட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நான் ரொம்ப ரேரா பார்த்திருக்கேன் ஏன்னா 209 சேசிங்ல 10 for 2 ஓகே 10 for 2ல வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் 209 சேஸ் பண்ணிருக்காங்க அகேன்ஸ்ட் சம்படியன்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணிருக்காங்க பட் இந்த மாதிரி நாக்கு அடிக்கச்சு இட் கிவ்ஸ் a tremendous sense of confidence and பயப்பட வேர்ல்ட் ஓவர் யூ சென்டிங் a message என்னடா அது இந்தியா இந்த மாதிரி பேட்டிங் வச்சிருக்காங்க ஐயோ பயமா இருக்குடா இப்போ வந்து இந்தியன் பேட்டிங் பேட்டிங்லயும் சரி நமக்கு கடப்பார பேட்டிங் bowlingலயும் சரி டெட்லி bowling and மறக்காதீங்க டிவர்ஸ் without Abhishek Sharma scoring without Bumrah playing in the 11 without Akshar Patel playing in the 11 துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க பிட்டு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்குல நீங்க அந்த சூரியகுமார் யாதவ் பத்தி அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சீக்கா ஆக்சுவலி அந்த இன்னிங்ஸ் அவருக்கு பார்க்கும்போது இனிஷியலி அந்த ஜேக்கப் டஃபி போட்ட ஓவர் ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அந்த பால் வாஸ் ஸ்விங்கிங் ஒரு பால் எடுத்துட்டு போச்சு நீங்க சொன்ன மாதிரி வாட் வாஸ் தட் மிஸ்டேக் எதுக்கு மூணாவது ஓவர் எடுத்து ஜாக்ரி ஃபோக்ஸ் கையில கொடுத்து எங்க பால இட் ஷுட் ஹவ் பீன் மேட் ஹென்ரி டு போல் ஒன் மோர் ஓவர் லாஸ்ட் ஓவர் தான் சஞ்சு சாம்சன் he got him out twice ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் பிடிச்சிருக்கணும் விட்டாரு டெவின் கான்வே அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் அந்த 6 போன அப்புறம் அவுட் ஆயிட்டாரு சஞ்சு பட் there are a couple of key points, Shika. We'll definitely get to the bowling, but let's address these 2 points. Suryakumar Yadav on the struggle la irukumbodhu, how important was Ishan Kishan's innings for Suryakumar Yadav? Suryakumar Yadav played the smart cricket la. Unga நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்களே Chika, when you're going through a bad run and when you're going through a really bad patch, you need that one particular game and அந்த one particular bowler உங்களுக்கு அந்த மாதிரி தெரியணும் கண்ணுக்கு ஃபார்முக்கு வரதுக்கு Zachary Fox was that bowler for Suryakumar Yadav Chika 2 overs less Surya scored 40 runs against him just 2 overs of Zachary Fox got Surya 40 runs our form வரதுக்கு நிஜமாவே Zachary Foxக்கு வந்து நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் Zachary Fox ஏன்னா சூர்யா எங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர் கேப்டன் டாக் Zachary Fox FOURX Fox you are brilliant நான் கலடா பண்ணல பட் வியூவர்ஸ் இந்த மாதிரிலாம் மட்டமான bowling போட்டா ஸ்கோப் கலாட்டா தான் பண்றீங்க சும்மா கலாட்டா பண்ணல இன்டர்நேஷனல் இந்த மாதிரி பயப்படக்கூடாது நீ அடி வாங்குவ பட் இஷான் கிஷன் அந்த மாதிரி ஒரு இன்டிமிடேட் பண்ணாது இன்டிமிடேட்டிங் பேட்டிங் இந்த சம்டைம்ஸ் அந்த கிறிஸ் கெயில் ஒரு பேய் ஃபார்ம்ல இருப்பான் தெரியுமா அந்த பேய் ஃபார்ம்ல இருந்துச்சு என்ன பண்ணுன்னே தெரியாது என்னடா நீ ஃபர்ஸ்ட் 50 ஆஃப் ஜஸ்ட் 21 பால்ஸ்டா போட்டு கைட்டி கொடுத்துருந்தான் அபிஷேக் சர்மா 22 பால்ஸ் நீ பாரு அபிஷேக் சர்மா இன்னும் 21 பால்ஸ் அவன் 22 பால்ஸ் தான் சோ 22 பால்ஸ் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க 1 2 3ல என்ன பண்ணும் ஆப்போசிஷன் இப்போ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ கொஸ்டின் மார்க் வருது சஞ்சு சாம்சன் இடம் காலியா அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாரும் that is exactly the question நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் what happens ipo of course in the particular series even one more match is still there Chika Tilak Varma is not available for the first 3 games he is going to be there in the last 2 games he can come back Tilak Varma is a confirmed player in the 11 adu namukku theriyum world cup la he was the most important player T20 cricket middle order la Abhishek Sharma carried the top order Tilak Varma is carrying the middle order யாராவது பாக்குறீங்கன்னா அதுதான் என் நாய்க்குட்டி வெல்ல நின்னு இருக்கான் anyway coming to that point Chika again Sanju Samson finds himself under pressure எப்படி Chika என்ன சொல்ல எப்படி Chika என்ன see but this is legitimate pressure Chika ஏனா legitimate pressure தான் ஏனா Ishan Kishan if he continues batting like this how can you not pick him in the 11 Sanju oda form also the last 7 T20 innings or last 8 T20 innings that he's opened அந்த லாஸ்ட் அந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு அடிச்ச நாக் தவிர நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக he had struggled again now it has become a first 2 games அடிக்கல he is under pressure ல இப்போ 100% நீ அங்கதான் டெஸ்பரேட்டா ஆடுறான் தப்பு பண்றான் டேய் சஞ்சு why you becoming desperate see அந்த பிளிக்ல ஒண்ணு நல்ல ஒரு அல்வா கேட்ச் விட்டான் யாரு உனக்கு கான்வே அங்கேயே போயிடுச்சு 6 கட்சிது என்ன பண்றோம் அவன் அடுத்த பால் 6 ஒரு சிங்கிள் கொடுத்து அங்க இருந்து போயிருக்கணும் ஆக்சுவலா அவன் என்ன பண்ணா போன மேட்ச் கூட தப்பு பண்ணா he went after the bowling rather than giving strike to Abhishek Sharma நீ அந்த எண்டு போயிருந்தனா கொஞ்சம் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் வேணும் உனக்கு 6 கடிச்சது ஓசி 6 கடிச்சதுல அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எடுத்து ஓட வேண்டியதானே get back your rhythm the problem is when you're greedy when you're desperate this will not happen he became greedy and desperate when you become desperate you become greedy generally mindset இதெல்லாம் கிரிக்கெட் ஒரு மைண்ட் செட் when you உனக்கு தெரியும்
ஒரு சைட்ல வந்து இஷான் கிஷன் ஸ்கோர் பண்ணிட்டானா அவன் இடம் காலி. ஏன்னா மறக்காதீங்க, இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சோ சஞ்சு சாம்சன் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஃபியூ மேட்சஸ்ல இப்படிதான் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் 4 இன்னிங்ஸ்ல. நத்திங் கிரேட். சோ தட் இஸ் கோட் புட் பிரஷர் ஆன் ஹிம். சரி, நல்ல ஒன்னி திங் என்ன இருக்கு, இப்ப அவன் சுமன் கில் வந்து வீட்டுல யோசிச்சுட்டு மாட்டே என்ன விட்டீங்களடா என்ன சஞ்சு அவன் நினைச்சுட்டு இருப்பான். இப்போ போராத குறைக்கு இந்தியாவில மறக்காதீங்க டிவி உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான், ஒரு எம்என் பிளேயர் உட்காந்துருக்கான், ஒரு கடப்பார பிளேயர் உட்காந்துருக்கான், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருக்கான் உட்காந்துருக்கான், மறக்காத. இல்ல நீங்க ஓபனர் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் டீம்லயே இல்லையே இப்போதைக்கு, வேர்ல்ட் கப் டீம்லயே இல்ல. அதனால I'm not talking about him. வேற ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள உட்காந்துருக்கான். அப்போ he's not in the T20 World Cup team also. எதுக்கு சொல்ல வரேன்னா the competition is so huge. அங்கதான் I give a lot of credit to இஷான் கிஷன். என்ன வியூவர்ஸ், அவனுக்கு தெரியும் காம்படிஷன் ஹியூஜ். அவன் டொமஸ்டிக் சீசன் செம்ம சீசன் நல்லா ஆடி வந்திருக்கான். சோ இஸ் a terrific form. பீட் ரஞ்சி டிராபி, பீட் முஸ்டாக் அலி டிராபி அடிச்சு வந்திருக்கான். அடிச்சு வந்து பண்றான். அந்த மொமெண்டம் உள்ள பாருங்க அவன், அதுதான் கிரேட்னஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆஃப் லைக் திஸ் பட் காட் அவுட் ஏர்லி. பட் அந்த சில டைம் என்ன பயம் வந்துருக்குல, ஐயோ இந்த மேட்ச் அடிக்கலாம் நம்மள தூக்கிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் டுக்கு டுக்கு அடிப்பாங்க. ஏன் இந்த டுக்கு டிக்கெல்லாம் கிடையாது, நான் போட்டா அடிப்பேன் அவ்வளவுதான். இந்த டுக்கு டுக்கெல்லாம் மேனிங் he didn't change his game, he didn't change his attitude, he didn't change his mindset. அதுதான் இஷான் கிஷன் கிரேட்னஸ். இந்த மாதிரி ஒரு அடிச்சு வின் பண்ணனா ஒரு டீமோட ஒரு இம்பாக்ட் பாருங்க வியூவர்ஸ். அவன் அடிச்ச அடியில ஸ்ட்ரைட்டா ரன் ரேட் 10.5 இருந்து அவன் அவுட் ஆச்சு 7.5 கொண்டு போயிட்டான். எங்க இமேஜின் பண்ணு, 10.5 ரன் ரேட்ல இருந்து 7.5 கொண்டு அவுட் ஆயிட்டு போறான். அப்படின்னா அந்த இம்பாக்ட் ஆஃப் நாக் நீங்களே பாருங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி நாக்குன்னு பாத்துக்கோங்க. Yeah, one of the best T20 knocks actually. நீங்க பாக்குறச்சே of course just the overall look at it. Just நம்ம bowling வரலாம் சீக்கா. ஹர்ஷித் ராணா started brilliantly again. அது எப்படி சீக்கா, we saw two sides of ஹர்ஷித் ராணா again. எல்லா மேட்சும் நம்ம ரெண்டு சைடு பாத்துறோம் சீக்கா of ஹர்ஷித் ராணா. The side that starts with the new ball really well. He seems like a இப்போ நீங்க ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்ல அவரோட லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நியூ பால் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சீக்கா, he's been a total stand out. சரியான பெர்ஃபார்மன்ஸ் நியூ பால்ல. பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த செகண்ட் ஓவர் அண்ட் அந்த தேர்ட் ஓவர் ஸ்பெல் when he comes back, ஓய்யோ ஃபர்ஸ்ட் ஓவர் மேடன் விக்கெட் போட்ட அப்புறம் நெக்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல என்ன அடி அடிச்சாங்க. we saw both the sides of ஹர்ஷித் ராணா today. பட் ஒன்டேலயே அப்படிதான் ஆச்சு. போன ஒன்டேவும் லாஸ்ட் ஒன்டேல தான் ஆச்சு அவனுக்கு போலிங்ல. அவன் எப்படின்னா ஒரு 1-2 ஓவர்ஸ் நல்லா போடுறான், அந்த மொமெண்டம் கீப் அப் பண்ண முடியல. அங்க பிரஷர் ஆயிடுவான் அவன். பட் அங்கதான் நிப்பாரு. இன்னைக்கு அஷ்தீப்பே அடிச்சாங்க, பட் ரெண்டு பேரும் அடிச்சப்ப கூட இங்கதான் நம்ம இந்த வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் அவன் தான் போறான், டபக்கு நிக்கிட்டு அந்த சைடுல குல்தீப் போட்டான். மறக்காத டியூ கண்டிஷன்ஸ்ல கூட நம்ம ஸ்பின்னர்ஸ் போல் வெரியல் அவங்க அடிச்ச மாதிரி தெரியல. 4 overs 37 runs தான் ரெண்டு பேருமே. ஆள் ஒரு விக்கெட் பாருங்க, வருண் சக்கரவர்த்தி 4 overs 35 runs, குல்தீப் யாதவ் 4 overs 35 runs, ஒரு விக்கெட் ஒரு 2 விக்கெட். அங்கதான் இந்த மிடில் ஓவர்ஸ் ரெண்டு பசங்க விக்கெட் எடுக்கிறதுனால ஆப்போசிஷன் பிளேயர் பிரஷர். ஒரு ஸ்டேஜ்ல ஐ தாட் நியூசிலாந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சான். என்ன சாண்ட்னர் பிரில்லியன்ட் நாக், சாண்ட்னர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் ஆனால they reached 209. of course Rachit Ravindra also played a brilliant knock, but Santner ஒரு knock was a terrific knock. அங்கதான் வந்து ஹர்ஷித் ராணா போட்டு மொத்தம் ஒரு ஓவர்ல போட்டு இவன் தான் வந்து அடிச்சா போது ஹர்ஷித் ராணாவை. அங்கேயும் பாத்தீங்களா இல்லையா, நம்ம சிவம் டூபே சிஎஸ்கே பாக்குறீங்களா இல்லையா, ஒரு ஆல்ரவுண்டர் உங்க கையிலேயே இருக்காரு. the man with the golden arm yet again. அவர் bowling போட்டா விக்கெட் உண்டுயா, என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த சிவம் டூபே bowling போட்டா விக்கெட் உண்டு. I was actually shocked, Shika. First வந்து they went to Abhishek Sharma ahead of Shivam Dube, but I was again shocked that he didn't go back to Shivam Dube for one more over. ஏன்னா சிவம் டூபே கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் சீக்கா. he has that knack சீக்கா. அந்த ஹைட் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்களா, ஒரு சில போலர் பார்த்தா அல்வா மாதிரி இருக்கும், ஆனா கரெக்டா அடிக்க போய் அவுட் ஆவாங்கன்னு. சிவம் டூபே இஸ் தட் போலர். he gets you those wickets. இந்த போலிங் படிச்சா நல்ல மாதான போயிட்டு அல்வா நெக்ஸ்ட் ஆடுவாங்க. அவன் நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுறான் சிவம் டூபே. பட் ஆனா நல்லா யூஸ் பண்றாங்க அவனை. ஒரு ரெண்டு ஓவர் கரெக்டா பண்றாங்க. அண்ட் இந்த நாக் இன்னைக்கு சிவம் டூபேக்கு ஒரு நல்ல பேட்டிங் ஆஃப் பண்ணி பேட்டிங் பிராக்டிஸ் எடுத்துக்கோப்பா, ஹர்திக் பாண்டியா நல்ல காட்சியில இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தனா அடிச்சவங்க 200 மேல ஸ்ட்ரைக் ரேட். சூரியகுமார் யாதவ் கடைசி 200 மேல ஸ்ட்ரைக் ரேட். அவன் சூரியகுமார் ஒன் செட் அனுப்புறோம் வேற லெவல் ஆடுறான் பாரு. அஷிக் எல்லாமே 200 மேல ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் என்ன அது சூரியகுமார் யாதவ் 6 அப்படின்ற மேல பாயிண்ட் மேல 6 போகுது அப்படின்ற புல்லு 6. Once he was set, you see the kind of shots he played.
And because மறக்காம ஸ்ட்ரெயிட் இனிஷியலா அந்த அக்ராஸ் லைன் ஆடவே இல்லாம கடைசியில பார்த்தா 221 ஸ்ட்ரைக் ரேட் ஆயிவன் அடிச்சதே தெரியல. அதான் ஜிகா, இது சூரியகுமார் யாதவ் இந்த நாக் நீங்க ஆக்சுவலி 2 விதமா பிரிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 பால் அவர் ஆடும்போது he did not look fluent at all. நீங்க பார்க்கும்போது ஓகே, உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, சவாரி ஓட்டின்னு இருக்காண்டா. அபிஷேக் சாரி இஷான் கிஷன் ஆடின்னு இருக்கும்போது he was just playing second fiddle to இஷான் கிஷன், playing smart cricket. அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் கிரிக்கெட். Yeah, I agree. I totally agree. I agree. When you're not in form, that is the best thing that can happen to you. பெஸ்ட் சவாரி ஒருத்தன் அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அணி அவன் அடிக்கிற ரன் ரேட்லாம் பொழக்கிற ரன் ரேட் அணி. அதான் he waited for his moment. நான் அதுதான் அந்த கிரெடிட் I'm giving சூர்யா the credit. அந்த திங்கிங் அந்த டைம்ல ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நம்மளும் அடிக்கலாம்டான 2 பாலுக்கு வந்து இல்லாத பால் அடிச்சு அவுட் ஆயிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 பால்ல 10 of 10 he was Chika. That one over changed his momentum completely. And the Zachary Folks oda அந்த 1 overல 22 ரன் அடிப்பாரு அவரு. 4 4 4 4 6 லாஸ்ட்ல that 22 run over, you suddenly that old Surya click back. அதுக்கப்புறம் ஆஹா வந்துட்டான்டா திருப்பியும் அப்படின்னு. அதான் சொல்ல வரேன். அதுதான் இன்டெலிஜென்ட் பேட்டிங். என்ன பண்ணா யூ ஆர் டூயிங் சவாரி. ஏன்னா அவனுக்கு இஷான் கிஷன் ஆல்ரெடி ரன் ரேட் குறைச்சிட்டான். இஷான் கிஷன் frankly speaking இந்த மேட்ச் சிங்கிள் ஹேண்ட்ல இஷான் கிஷன் ஆக்சுவலா வின் பண்ணி கொடுத்துருக்கான். பட் பாக்கிறதுக்கு அப்படி தெரியாது. இட்ஸ் சிங்கிள் ஹேண்டட் வின் பை இஷான் கிஷன் ஃபார் இந்தியா. அந்த மாதிரி அடிச்சிருக்கான். இட்ஸ் சிங்கிள் ஹேண்டட். பாக்கிறதுக்கு எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க இஷான் கிஷன் தனியா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கைட்டி கொடுத்துட்டான், பேத்து கொடுத்துட்டான். இது பேத்து கொடுத்து கைட்டி கொடுத்து இந்த மாதிரி அடிச்சு ஐ நெவர் சீன் a knock like this. இந்த மாதிரி தான் நாக் ஆடணும். அதுதான் ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். நீ T20 ஆடுறியா, உனக்கு இந்த மாதிரி ஒண்ணு இல்ல. இஷான் கிஷன் 2 out of 5 மேட்ச் இந்த மாதிரி ஆனா போறோம். 2 மேட்ச் இச்சாரா கிளிக் ஆச்சுன்னா இஷான் கிஷன் will the match விளையாடு. பாவம் வியூவர்ஸ், அவன் டபுள் செஞ்சுரி அடுத்த நாள் டிராப் பண்ணாங்க அவனை. அடுத்த மேட்ச் ஒரு ஒன் டேல டபுள் செஞ்சுரி பங்களாதேஷோட ஒரு 3 years back. Poor fellow has gone through a tough time. In all fairness, has gone through a tough time. He has been given a raw deal. Navdullah Pawan, he was given an unnecessarily raw deal, but he's fought back very well and he's proved himself, and which is very important. And most important, என்ன தெரியுமா டியர்ஸ், அவன் ஒரு லைவ்லி கேரக்டர். ஃபீல்டிங்லயா இருக்கட்டும், பேட்டிங்கா ஒரு லைவ்லி பேட்டிங். அந்த லைவ்லியா பார்க்கறதுக்கு ஜோஷ் வருது. அவன் என்ன பண்ணா, சூர்யா அப்பா நம்மளுக்கோ ஃபார்ம்ல இல்ல, சவாரி ஓட்டிங் நம்ம சவாரி ஓட்டின்னு போலான்ட்டு நல்லா சவாரி ஓட்டினான். அதுதான் போன மேட்சும் இவன் பண்ணிருக்கணும். யாரு, சஞ்சு சாம்சன் பண்ணிருக்கணும். இந்த மேட்சும் அதான் ட்ரை பண்ணிருக்கணும். சஞ்சு சாம்சன் என்ன பண்றான், இல்ல நான் அடிச்சு காமிக்கிறான்டா நீ இறங்குறான். வேலைக்கு ஆகாது உனக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டன்சி இஸ் டெஃபினெட்லி கொஸ்டினபிள். நீ அவன் ட்ராக்காக எடுத்து பாரு, திடீர்னு ஒரு நாள் 6 அடிப்பான், அதுக்கப்புறம் 5 நாள் அடிக்க மாட்டான், ஒரு 5 மேட்ச் அடிக்க மாட்டான், திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பான். தட் இஸ் நோ யூஸ். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He was very consistent, Chika. அந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 24 நீ லாஸ்ட் 14 months மேல எடுத்து பாரு. நீ கஷ்டம், நீ தப்பா எடுத்துக்காத. அந்த இங்கிலாந்து எப்ப வந்தாங்க, 24 பிகினிங்ல வந்தாங்க, 24 எண்ட்ல வந்தாங்க. 24 எண்ட் தான் சொல்றாங்க, 24 எண்ட் 25 லாஸ்ட் 12 months பாரு. அவன் கன்சிஸ்டன்ட். எஸ், நடுவுல பந்தானாங்க பாரு. நம்ம 5 நம்பர் 8 இருந்தாங்க, நம்ம 3 நாங்க, நம்ம 4 நாங்க, பந்தானாங்க. தட்ஸ் ஆல் ரைட். பட் தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். யூ ஆர் play competition. You கடக்கிற சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி பாயிண்ட். அங்கதான் சஞ்சு விடுறான். எந்தடா சஞ்சு விட்டு குடிக்கிறாடி, என்னடா நீனு, எந்தடா சஞ்சு. அடுத்த மேட்ச் ஆடுவான் ஷுவரா, ஏதாவது 12 மேட்சா சஞ்சு. அவசரப்படாத, கொஞ்சம் செட் பண்ணுவான். அபிஷேக் சர்மா இருக்கா, இன்னொரு செட் அடி எடுத்து உனக்கு. யா டெஃபினட்டா இட் வில் பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா the spot for the 11 in the World Cup, அது டெஃபினட்டா சஞ்சுவோட ஸ்பாட். அது இன்னும் அது கீ நையா பார்த்துன்னு இருப்பாங்க. I'm sure the team management will be looking at it. I'm sure the captain will be looking at it. And it's healthy competition, Chika. அது உங்களுக்கே தெரியும். In any World Cup squad you need that. And the healthy competition between two players. Who is it going to be? இவனா அவனா இவனான்னு எண்ட்ல whoever is playing the better cricket and whoever is in form is going to win that place. ஆனா இன்னைக்கு நியூசிலாந்து ஃபீல்டிங் பத்தி நம்ம எவ்வளவு பிரைஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மாதிரி ஒரு பேந்தா ஃபீல்டிங் நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. கேட்ச் வாங்கி விடுறாங்க, கோல் வாங்கி விடுறாங்க. இது நியூசிலாண்டா இல்லைன்னா வேற எந்த டீமா அப்படி அந்த மாதிரி இருந்தது. பேந்தா மாதிரி ஃபீல்டிங் பண்ணாங்க. பேந்தா மாதிரி ஆக்சுவலா அவங்க பேட்டிங் பார்த்தோன்னா ஒரு இராட்டிக் பேட்டிங் ஆர்டர். அண்ட் இந்த மாதிரிலாம் பேட்டிங் ஆன சான்ஸே கிடையாது. டிம் சைஃபர்ட் கேமோட சுத்தர பேட்டிங் தான் அவங்க. பட் ஸ்டில் ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டிங் ஆனா பேந்தா தான்றீங்க. என்ன சீக்கா, என்ன இது ஒரு மாதிரி இதுக்கு மேல ஒரு டீம் என்ன சீக்கா பண்ண முடியும்? அணி ஒரு டாப் ஆர்டர் அடிக்கல. அணியா பாய்ச்சது இவனால, சாண்ட்னர்னால.
சிகா அவங்க டாப் ஆர்டர் எல்லாம் 30-40s அடிச்சாங்க சிகா. திஸ் இஸ் த ப்ராப்ளம். நீங்க என்ன நினைக்கிறீங்களா அவங்க அடிக்கலன்னு? நீங்க T20ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேட்டிங் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. பட் தே பேட் டீப். ஜாக்ரி ஃபோக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்டர். அவரு இஸ் a குட் பேட்டர். ஆமா, ஜாக்ரி ஃபோக்ஸ் இஸ் an ஆல்ரவுண்டர் சிகா. சொல்லிட்டு இருக்கான போட்டு அவனை என்ன சிக்கா லாஸ்ட் ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 பாக்கலையா அவன் அடிச்சது? பார்த்தேன். பின்ன வேற என்ன, அவன் போலிங் ஆல்ரவுண்டர் தான் அவன், வேற என்ன கூப்பிடுவீங்க அவனை? ஆனா ஸ்டில் அவங்க டேரல் மிச் அந்த கிளென் பிலிப்ஸ் நம்ம 4 எல்லாம் பேட்டிங் வரக்கூடாது. கிளென் பிலிப்ஸ் ஷுட் பேட் நம்பர் 5, டேரல் மிச்சல் 4 வரணும். இன்னைக்கு ரச்சின் ரவீந்தா played a knock of his like one of the best knocks T20 knocks I've seen of Rachin Ravindra. He played well, but அவளை ஸ்டார்ட்டே வர மாட்டேன்றது. ரச்சின் ரவீந்தா played a brilliant knock. சூப்பரா ஆடினா ரச்சின் ரவீந்திரா. இன்னைக்கு என்ன சீக்கா நல்ல ஸ்டார்ட் தானே சீக்கா இன்னைக்கு? என்னடா நல்ல ஸ்டார்ட்? என்னடா நீ பேசுற? என்னடா நல்ல ஸ்டார்ட்? என்ன சீக்கா 120 for 3 இருந்தாங்க சீக்கா 11 ஓவர்ஸ்ல அவங்க. இதுக்கு மேல என்ன சீக்கா இருக்கு? என்னடா நல்ல ஸ்டார்ட்னு பேசுறீங்க? புரியல சீக்கா. என்ன சீக்கா ஒரு டீம் பண்ணணும்? நீங்க இந்தியாக்கு எதிராக கம்பேர் பண்ணீங்கன்னா ஆமா 260 அடிக்கணும். பட் 209 was a குட் டோட்டல். அவங்க ஒழுங்கா போலிங் போடல, ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணல. 0 for 2ல இருந்து விட்டாங்க கோட்டையை. ஒரு ராங் கேப்டன்சி எரர். அந்த ஒரு ஓவர் மொமெண்டம் எவ்வளவு பெருசுன்னு T20 கிரிக்கெட் காமிக்குது இன்னைக்கு கூட. அந்த ஒரு ஓவர் ஜாக்ரி ஃபோக்ஸ் அந்த 3rd ஓவருக்கு பதிலா மேட் ஹென்ரி கையில பால கொடுத்திருந்தாங்கன்னா, மேட் ஹென்ரி வந்து நியூ பால்ல நல்லா போடுவாரு. சோ அவர் போட்டிருந்தாருன்னா இன்னொரு விக்கெட் அங்க எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் we would have been having a different conversation இங்க. So I think they batted well. Very good. நான் நினைச்சேன் 209. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், ஒரே சான்ஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 210 ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா என்னடா 209 ஒரு மாக்கரி ஆகிட்டாங்க ஸ்கோர் இன்னைக்கு இஷான். That is what I'm trying to say. When India is in full flow, India full flow இந்த மாதிரி ஆடினாங்கன்னா அந்த little bit of doubters இருக்கிற little bit of doubt, maybe this team is too dependent on Abhishek Sharma and Tilak Varma, it will get squashed completely. இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் you can't look at India and say Abhishek Sharma, Tilak Varma. மீதி பிளேயர்ஸும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அண்ட் தோஸ் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ ஆஸ் ஹெவி வெயிட்ஸ் as all of them. The talent in India is very high, chica. We have to put our hand up. இந்த ஃபார்மேட்ல the T20 talentல இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல India is miles ahead of the rest of the world actually. 100%. We are miles ahead of the rest of the world. India வேற லெவல் இருக்கான். ஜீத்தேகா ஹிந்துஸ்தான் ஜீத்தேகா அந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்ன ஒரு லைட் லைக் பாருங்க, இன்னைக்கு பூம்ரா ஆடல, அபிஷேக் சர்மா அடிக்கல முதல்ல சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 11 ஆடல. இல்லனா கூட அடிச்சு ஒரு துண்டை வின் பண்ணிருக்காங்க பாரு. தட் இஸ் சம்திங் அமேசிங் இல்ல? Yep. Strong, very very strong, very very powerful ஒரு statement victory from Team India. But CSK fans, Zachary Folks மட்டும் தான் நீங்க bad news நினைச்சீங்கன்னா, there is a high possibility, Chika. There are rumors circling around that they might miss a couple of home games in the வருஷம். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல மேட்சஸ் நடக்க போது உங்களுக்கு தெரியும். யூசுவலா IPL டைம் எலெக்ஷன் டைம்ல சேப்பாக்ல மேட்ச் வைக்க மாட்டாங்க. யூசுவலா they will move those matches. So அந்த particular election அது எப்ப பண்ணுவாங்க? I thought a few years back RCB பண்ணாங்க. RCB they did not play the சேர்ந்தப்போ 6 மேட்ச் ஆடுனாங்க. we have to wait for it. We have to wait for it. அந்த மாதிரி adjust அது மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கொஞ்ச நாள் இந்திய CSK மேட்ச் மெட்ராஸ் ஆட மாட்டாங்க இருக்கும். ஆடிட்டு அந்த எலெக்ஷன் டேட்ஸ் முடிகிற வரைக்கும் ஆடணும்னா அதுக்கப்புறம் வந்து பாடுவாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும்னு என்னோட ஒப்பீனியன்பா. அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி as much as you said for RCB, even the RCB fans they have to watch their matches at their home. CSK fans have to watch their matches in Chepauk, guys. எந்த டவுட்டும் கிடையாது. அந்த atmosphere of Chepauk. அந்த சென்னையில போய் விசிட் போட்டோம்னா ஒரு CSK மேட்ச் பண்ண அப்படி அடிச்சாதான் அந்த CSK மேட்ச் அது ஒரு ஜோஷே வரும். சென்னை மேட்ச் பார்த்து விசில் போடணும். அப்பதான் அந்த ஒரு இது வரும் நம்மளுக்கு. So obviously I think they will do it in such a manner that they don't miss any matches. I hope they do it in that manner. ஏன்னா you want to see their teams play their matches at their home, Chika. அதுதான் most important. Rotate பண்றாங்க. They always rotate in that way only. Even when the general elections was happening in 2024, they rotated in such a manner that election in the stateல அந்த டேட்ஸ்ல அப்ப மேட்ச் ஆட மாட்டாங்க. அவ்வளவுதான். I think the BCCI will do the rotation policy in such a manner that the home games are not missed. ஒரு வாட்டி the Karnataka elections போது RCB did not miss a single match. Yes. They were out of
Yeah, they They were played a outnumbered. lot of away games, and then last they played a line of home games. Yeah, I remember it very clearly. Anyway, guys, before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.